கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அதிலே 11ஆம் வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இங்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட பவுல் என்ற தேவ மனிதன் மூலமாய் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். அந்த தேவ மனிதனுடைய கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் சுகமாயின. பொல்லாத ஆவிகள் மேல் போட பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு ஓடின. தேவன் இப்படி பவுலை கொண்டு விசேஷ அற்புதங்களை செய்து கொண்டிருந்தனர். 13ஆம் வசனம். அப்பொழுது தேசாந்தாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருக்கிறவள் மேல் கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்படி தேவ மனிதர் மூலமாய் பலத்த அற்புதங்களை செய்ததை கண்ட தேசாந்தாரிகளாய் திரிகிற சில மந்திரவாதிகளும் நாமும் இந்த இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை துரத்தலாம் என்று நினைத்து இயேசுவின் நாமத்தை, அதாவது பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட மனிதன் நோக்கி, பொல்லாத ஆவியை இவனை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? 15ஆம் வசனம். பொல்லாதவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அந்த தேசாந்தாரிகளை தெரிகிற மந்திரவாதிகளை பார்த்து இந்த பொல்லாத ஆவி பிடித்த மனுஷன் கேட்கிறான், இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று ஒரு கேள்வியை அந்த ஆவி கேட்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு 16ஆம் வசனம். பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, இந்த பொல்லாத ஆவி பிடித்த மனிதன் இந்த மந்திரவாதிகளாகிய 7 பேர் மேல் பாய்ந்து அவர்களை பலாத்காரம் பண்ணி அவர்களை துன்புறுத்தி அவர்களை மேற்கொள்ள அந்த 7 பேரும் நிர்வாணிகளாய் காயப்பட்டவர்களாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க முடியும். பொல்லாத ஆவிகளை மந்திரவாதிகளால் துரத்த முடியாது. பொல்லாத ஆவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் மந்திரவாதிகளால் துரத்திவிட முடியாது. இந்த மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தைகளை பயன்படுத்தி, பொல்லாத ஆவிகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீமை செய்ய முடியும், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க முடியும், மற்றவர்களை முடக்கி போட முடியும். ஆனால் இந்த பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களை
மந்திரவாதிகளால் விடுவிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட மனிதன் அந்த மந்திரவாதிகளை பார்த்து கேட்கிற கேள்வி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். அப்ப இந்த ஆவிகளுக்கு ஒன்று தெரியும், இயேசு மட்டும்தான் எங்களை துரத்திவிட முடியும். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே வாழ்கிற தேவ மனிதர்களை கொண்டும் எங்களை துரத்திவிட முடியும் என்பதை இந்த ஆவிகள் இங்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலுடைய ஒரு வஸ்திரத்தை கொண்டு போட பொல்லாத ஆவிகள் ஓடினது. ஆனால் மந்திரவாதிகள் வந்து நின்ற போது அந்த ஆவிகளை அவர்களால் துரத்திவிட முடியவில்லை. இன்றைக்கு இப்படிதான் அநேகர் பலவிதமான பொல்லாத ஆவிகளினால் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பல விதங்கள், அதை ஒரு விதம் என்று சொல்ல முடியவில்லை. பல விதங்களில், பல வழிகளில் பொல்லாத ஆவிகள் பாதிக்கப்படுகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். சில ஆவிகள் பலவீனப்படுத்தி விடுகிறது, சில ஆவிகள் குடும்பங்களை பாழாக்கி விடுகிறது, சில ஆவிகள் அவர்களுக்கு பலவிதமான வியாதிகளை கொண்டு வருகிறது பார்க்க முடிகிறது. இப்படி பல விதங்களில் இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. மந்திரவாத ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள் கிரியை செய்கிறது. இதன் நிமித்தமாய் அநேகர் பலவிதமான பாடுகளுக்குள்ளே வாழ்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஆவிகளினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளினாலேயோ இல்ல மந்திர ஆவிகளாலே, பில்லிசூனி ஆவிகளினாலே ஏதோ ஒரு விதத்தினாலே பாதிக்கப்பட்டு பரிகாரம் செய்யலாம் என்று நினைத்து ஒருவேளை நீங்கள் மந்திரவாதிகளையோ இல்லை பரிகாரம் செய்கிற இடத்திலே நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, பொல்லாத ஆவிகளை இயேசு ஒருவராலே தான் துரத்தி விட முடியும். இயேசுவின் நாமத்தினால்தான் இதிலிருந்து விடுதலை உண்டு. நாம் பரிகாரம் செய்வதனாலேயோ இல்ல வேறு விதத்தினாலே காரியங்களை செய்யலாம் என்று நினைத்தாலும் இதிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைப்பதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி 10 ஆண்டுகள் பலவிதமான பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 10 ஆண்டுகளாய் அவர்களுக்கு பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்ட மட்டுமில்ல, குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் திடீரென்று ஒரு ஊழியரிடத்தில் ஜெபிக்க சென்ற போது அந்த தேவ மனிதர் ஜெபிக்கும் போது அவர்களுக்குள்ள இருந்து பொல்லாத ஆவிகள் அலக்கழித்து வெளியே போக ஆரம்பித்தது. 10 ஆண்டுகள் பலவீனம், குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இந்த தேவ மனிதனோடு இணைந்து நாங்களும் ஜெபித்தோம். ஜெபித்த போது அவர்களுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்த, அவர்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தின அந்த ஆவி அவர்களுடைய விலகின பிறகு அவர்கள் கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றார்கள். இன்றைக்கு அந்த தம்பிக்கும் கிட்டத்தட்ட 13 வயதாகிறது. பாருங்கள், கற்பத்தை அடைத்து தடை செய்து வைத்த அந்த பொல்லாத ஆவி அது விலகின உடனே அவர்கள் அற்புதம் நடந்தது. இங்கு பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் அதிலே 33ஆம் வசனத்தை வாசிக்குவோம். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசு ஒரு ஆலயத்தில் போகும்போது அங்கு அசுத்தாவினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை கண்டவுடனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி
இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு அந்த ஆவி அதட்ட, அந்த ஆவி அவனை விழத்தள்ளி, வசனம் சொல்லுகிறது, ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. என அன்பானவர்களே, ஒருவேளை அசுத்தாவினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பலவிதமான மந்திரத்தினாலே, சூனியத்தினாலே, இல்லை ஏதோ ஒரு விதத்தினாலே பாதிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பல மந்திரவாதிகளை பார்த்திருக்கலாம், பல பரிகாரங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களை விடுதலையாக்கும். அந்த நாமத்தை நீங்கள் நம்பி வருவீர்கள் என்றால், இதுவரைக்கும் உங்களை சேதப்படுத்தி கொண்டிருந்த, இதுவரைக்கும் உங்களை பாழாக்கி கொண்டிருந்த, இதுவரைக்கும் உங்கள் குடும்பங்களை பாழாக்கின, உங்கள் சரீரத்தை பாழாக்கின, உங்கள் எதிர்காலங்களை பாழாக்கின அந்த பிசாசு ஒரு சேதம் இல்லாமல் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும். நீங்கள் இயேசுவை நம்புங்கள். நீங்கள் எந்த பரிகாரத்தினிடத்தில் போனாலும் விடுதலை இல்லை. இயேசு ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. இயேசு ஒருவருக்கு அசுத்தாவிகள் மேல் அதிகாரம் உண்டு. இயேசு ஒருவருக்கு, அவருடைய நாமத்திற்கு மட்டும்தான் பொல்லாத ஆவிகள் கீழ்ப்படியும். ஆகவே இயேசுடத்தில் வாருங்கள். எந்த சேதம் இருந்தாலும் சேதமில்லாமல் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பவுலின் மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்தது. பவுலுடைய கச்சைகளை கொண்டு போட பொல்லாத ஆவிகளும் அவர்களுடைய புறப்பட்டு போயின. இன்றைக்கு யார் யார் பொல்லாத ஆவிகளை பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பலவீனப்படுத்தும் ஆவிகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்திரத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், இரவில் தூங்க விடாதபடிக்கு பயமுறுத்துற ஆவிகள், சொப்பனங்கள் மூலமாய் வந்து பயமுறுத்துற ஆவிகள், ஏதோ ஒரு விதத்துல பயமுறுத்தி அவர்களை திகிலடைய செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுவதாக ஒவ்வொருவரையும் வெளியேறனுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நஸ்ரனுக்கு இயேசுவின் நாமத்தினுடைய கட்டளை கொடுக்கிறேன். வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை, வியாதிகளை கொண்டு வந்து சரீரங்களை முடக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அற்புதங்களை செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். குணமாக்குற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அசுத்தாவிகள் ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகளுக்குள்ளே கிரியேசர் அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறுவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடையும் மூடிக்கொள்ளட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. பலவீனங்கள் மறைவதாக. வியாதி என்னும் கூறுகள் தெரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்படி வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.